மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக இந்த வாரம் முதலீடு பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு பிரச்சனை அல்லது எதிர்பாராத வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் சுமார், ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் இந்த வாரம் சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது பிஹெச்டி பண்ணுறவங்க அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நல்லாவும் இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது கண்டுபிடிப்பு இன்வென்ஷன் பண்ணணும், நீங்கள் அது சம்மந்தப்பட்ட படிப்பு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. அதோடு நான் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப கவனம். எதிரிகள் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு சுமார். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது. பட் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த வேலையுமே கவனமாக பாருங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபர்தராக நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளை பெரிய லெவலில் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் அல்லது உருவாகும். அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நரசிங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.